உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பதிவை தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பணம் எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்குது, பணமே கிடைக்க மாட்டேங்குது, தொழில் அமைய மாட்டேங்குது, வெற்றி கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஒரு நோயிலிருந்து விடுபட முடியல. ஆக இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது பல வழிகளில் இருந்தாலும், இந்த இறைவனை வழிபடுறது அப்படிங்கிறது ஒரு வழி. அப்போது இந்த பதிவில் நம்ம செய்திகளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால் திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பதிவை கொடுக்குறோம். சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறப்ப உள்ளே போனோம்னா மூலவருக்கு அபிஷேகம் நடக்குது. அந்த அபிஷேகத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஆஹா, கடவுள் பற்றியா இன்றைக்கி நம்மளை சரியான நேரத்துக்கு வர வச்சிட்டார். ரொம்ப சந்தோஷம். எப்படியா முட்டி மோதி உக்காந்து அந்த கூட்டத்தில் அந்த அபிஷேகமெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு ஆத்ம திருப்தியோடு நம்ம கோயிலில் மறுபடியும் மற்ற தெய்வங்களை வழிபட்டுட்டு வெளியில் வர்றோம். ஆக இந்த ஆத்ம திருப்தி மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய இந்த கஷ்டங்கள் தீர்றதுக்கு, நமக்கு பண வரவுக்கு, நம்மளுடைய எதிரி தொல்லையிலிருந்து மீறதுக்கு, கடன் தீர, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்கும் அந்த தீர்வு அப்படிங்கிறது அந்த அபிஷேக பொருள்களில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஏதோ அபிஷேகம் பண்ணுறாங்க, 10 வகையான அபிஷேகம், 12 வகையான அபிஷேகம் பண்ணுறாங்க, அதுதான் நமக்கு தெரியுதே தவிர, ஆனால் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வகையான பலனை கொடுக்குது. அபிஷேக பொருள் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு வெறும் கையோடு போக மாட்டீங்க. பூ பழம் புஷ்பமெல்லாம் கொண்டுட்டு போவீங்க, அது வேறு. விளக்கு போடுறீங்க, மாலை வாங்குறீங்க, அதெல்லாம் வேறு. பட் ஆனால் இந்த அபிஷேகத்துக்கு உண்டான பொருள் உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கும். அப்போ நம்ம போகிற நேரத்தில் அபிஷேகம் நடக்கலை, என்ன பண்ணுறது? சும்மா தானே கும்பிட்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி இல்லை. அபிஷேகம் எப்போ அவங்க பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு உண்டான பொருளை நம்ம கையால் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. முன்னாடியே பண்ணுறப்ப கொடுத்தாலும் சரி, வாய்ப்பு இருந்தால் பண்ணுறப்ப கொடுங்க. நீங்கள் நின்று தரிசனம் பார்த்துட்டு வாங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான பொருளையாவது நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அப்போ இந்த பொருளை கொடுத்தா, இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, சந்தேகம். இந்த பொருளை கொடுத்தா அவங்க எப்படி பண்ணுவாங்களா? இப்போ நம்ம அபிஷேகமாகட்டும், அர்ச்சனையாகட்டும், இறைவனுக்கு வழிபாடாகட்டும், நம்ம கையால் தானே பண்ண சொல்லியிருக்கிறாங்க. வேதங்களில் சொல்கிறதெல்லாம் இறைவனுக்கு இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை செய்ய அதை செய்யணும். ஆனால் எந்த கோயிலையும் நம்ம போய் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நம்ம கொடுக்குற பொருள் எப்படி போய் இறைவனை சேருது அப்படிங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இதில் அந்த சந்தேகமே வராது. போடுவாங்களா, போட மாட்டாங்களா, சாத்துவாங்களா, யூஸ் பண்ணுவாங்களா, பயன்படுத்துவாங்களா, இல்லையா அப்படிங்கிற எந்த சந்தேகமும் நமக்கு வராது. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கர்மா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சந்தேகமும் எப்பயுமே வராது. அது என்ன கர்மா ட்ரான்ஸ்ஃபர்? கர்மாங்கிறது ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் மூலம் இன்னொருத்தருக்கு எப்படி போகுதுன்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் நிறைய கடைகளுக்கெல்லாம் போய் பொருளை வாங்குறீங்க. ஒரு சில கடைக்காரங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற இடத்துல எல்லா விஷயங்களையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஒரு சில கடைக்காரங்களை பார்த்தீங்கன்னா, பணத்தை கொண்டு போய் கொடுப்போம் பொருளை வாங்கிட்டு, அவர் என்ன பாரு, அங்கே வைங்க எடுத்துக்கிறேன் அப்படிம்பார். அதை நம்ம கையால் வாங்க மாட்டார் பணத்தை. ஆனால் அவர் கொடுக்குற சில்லறையை மட்டும் பிடிங்கன்னு அவர் கையிலேருந்து கொடுப்பார். அப்போ என்னென்னா, கர்மா அப்படிங்கிறது கையோட கை உடலோட உடல் முட்டுறதன் மேலே மட்டும் மாறுறதுன்னு இல்லை. நீங்கள் ஒரு பொருளை கொடுத்தா அது வழியாகவும் கர்மா மாறும், ஒருத்தருக்கு போய் சேருகிறது. அப்போ அந்த விதத்தில் இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா, இப்போ நம்ம கையால் இப்போ நிறையா அர்ச்சகர் இருக்கிறாங்க.
பூஜை பண்ண போகிறாங்க, ஒரு தட்டில் எல்லாத்தையும் வச்சு கொண்டாந்து எல்லாம் தொட்டு கும்பிடுங்கம்பாங்க. அல்லது நம்ம வாங்கிட்டு போகிற இந்த தேங்காய் பழத்தையே ஒரு தடவை அந்த தட்டை கையில் வாங்கிட்டு தொட்டு கும்பிடுங்க, எல்லோரும் தொட்டு கும்பிடுங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் தொட்டு கும்பிடுங்கம்பாங்க. இப்போ என்ன தொட்டால் நம்ம கையால் தொடுறப்ப நம்மளுடைய கர்மா அந்த பொருளுக்கு போய் சேருது, அது மறுபடியும் நேராக இறைவனுக்கு போய் சேருது. இதுதான் அந்த கர்மா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. அப்போது நம்ம இப்போ நம்ம அபிஷேகத்துக்குன்னு போகிறப்ப, நீங்கள் கோயிலுக்குள்ளேன்னு போகிறப்ப ஏதோ ஒரு அபிஷேகத்துக்கு உண்டான பொருள், அப்போ ஏதோ ஒரு பொருள் அப்படின்னா என்ன பொருள் அது வேணுமில்ல. எதை வேணாலும் வாங்கிட்டு போய் கொடுத்துலாமா? அப்படி இல்லை. உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, உங்களுக்கு எது வேணும் அதை நோக்கித்தானே உங்களுடைய பயணம் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நோக்கித்தான் உங்களுடைய பயணமே இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு உண்டான அபிஷேக பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அந்த உங்களுடைய தேவையை அவர் அங்கே பூர்த்தி செய்து கொடுப்பார். அப்போது நம்ம என்னென்ன பொருளுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறது, அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருளை கொடுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த பலன் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதையெல்லாம் நம்ம எழுத்து வடிவிலே தான் கொடுக்குறோம். நீங்கள் அதை ஒரு பேப்பர்லேயோ ஏதோ எழுதி வச்சுக்குங்க. ஏன்னா பார்த்தோன்னே நமக்கு ஞாபகத்தில் இருக்கும், அப்படித்தானே நம்ம இதை வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம், இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும்பா அப்படிம்போம். ஆனால் அது அப்படி இல்லை. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் பாதி மறந்துருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மறந்து போயிடும். அதனால் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்குங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ற ஒரு பொருளை அங்கே வாங்கிட்டு போய் கொடுங்க அபிஷேகத்துக்கு. அவங்க இப்போ பண்ணாலும் சரி, அப்புறம் பண்ணாலும் சரி, எப்படியோ பண்ணிகிட்டு இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இறைவனை சேர்ந்தால் சரி. அப்போ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணுறோம். இப்போ நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா 10 அபிஷேகம் 11 அபிஷேகம் அப்படின்னு கணக்கு வச்சு தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த சந்தன அபிஷேகம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா வகையான சுகங்களும் கிடைக்கும். இப்போ நம்ம அபிஷேகத்துக்கு போனோம்னா சந்தனத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு எல்லா விதமான சுகமும் கிடைக்கும். அடுத்தது மஞ்சள் அபிஷேகம். மஞ்சளில் அபிஷேகம் பண்ணோன்னா ராஜவசியம் கிடைக்கும். பஞ்சாமிர்தம், இந்த பழங்களெல்லாம் போட்டு பஞ்சாமிர்தம் வச்சுருப்பாங்க. அந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை கொடுத்து பண்ணணும்னா நமக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும். வீட்டில் செல்வம் பெருகும், தனவரவுங்கிறதுக்கு குறையில்லாமல் இருக்கும். அடுத்து பால் அபிஷேகம் பண்ணுனா ஆயுள் விருத்தி அதிகமாகும். அதுக்கடுத்து தயிரில் அபிஷேகம் செஞ்சால் மக்கள் பேர், குழந்தைக்கு இல்லாதவங்க நல்லா குறிச்சிக்குங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த நம்ம யூடியூப்பில் நிறைய பேர்த்துக்கு சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்று குழந்தை இல்லை, முதல்ல கல்யாணமே இல்லை, 2வது குழந்தை இல்லை, அப்புறம் வருமானம் இல்லை, அப்புறம் கடனாக தான் இருக்குது, அப்புறம் நோய். இந்த மிகப்பெரிய இந்த 5 பிரச்சனையும் ரொம்ப விஸ்வரூபமாக இருக்குது மக்கள்கிட்ட, நிறைய பேர்த்துட்ட, எல்லார்த்துட்டையும் இருக்குன்னு இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், தயிரில் அபிஷேகம் பண்ணிங்கன்னா குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க ஆண்டவனுக்கு கொண்டு போய் தயிரில் அபிஷேகம் பண்ணுங்க. நெய்யில் அபிஷேகம் பண்ணுனா மோட்சம் வேணும்னு நினச்சிங்களா, நெய் அபிஷேகம் பண்ண மோட்சம் எப்போ கிடைக்கும்? வாழ்கிற காலத்தில் இல்லை. யாராவது வயசானவங்க இருக்காங்களா, அப்போ அவங்க எப்படா முக்தி அடைவாங்க அப்படின்னு பார்த்துட்ருப்போம். அப்போ அவங்க கையால் கொடுத்து அதை கொண்டு போய் நீங்கள் கடவுள்கிட்ட கொடுத்து நெய் அபிஷேகம் பண்ணினீங்கன்னா மோட்சம் கிடைக்கும். தேனில் அபிஷேகம் பண்ணுனா சங்கீத உண்மை. தேனுங்கிறது இனிமை. அப்போ குரல் வளம் வேணும், எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு வேணும், இந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க தேனை கொடுத்து தேனில் அபிஷேகம் பண்ணுங்க. கரும்புச்சாறு, கருப்பஞ்சாறுன்னு சொல்லுவோம், கரும்பு சாறில் அபிஷேகம் பண்ணுன்னா நித்திய சுகம். இதுவும் அதே மாதிரி தான், சந்தனம் மாதிரி எப்பயுமே சுகமாகவே இருந்துட்டுருக்கலாம். மாம்பழத்தில் அபிஷேகம் பண்ணுன்னா சகல விதமான வெற்றியும் உண்டாகும். போட்டித் தேர்வுக்கு போகிறீங்க, எதுக்கு வேணால் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு காரியம் வெற்றி அடையணும், நீங்கள் போகிற காரியம் வெற்றி அடையணும்னா ஆண்டவனுக்கு மாம்பழத்தால் அபிஷேகம், ஒரு மாம்பழத்தை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு போயிடுங்க. அவங்க அந்த பழத்தோடு சேர்த்து பழம் அபிஷேகம் பண்ணுறப்ப இதையும் சேர்த்து கூட பண்ணிக்குவாங்க. மாம்பழத்துலேயும் பண்ண முடியாது. அடுத்தது மாதுளம் பழத்தில் அபிஷேகம் பண்ணால் என்ன நடக்கும்? உங்களுடைய எதிரிகள் அழிந்து விடுவார்கள். உங்களுடைய எதிரிகளினுடைய தாக்கம்
உங்களுக்கு இருக்காது. எதிரிகளை நீங்கள் வெல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து எலுமிச்சம்பழத்தில் அபிஷேகம் பண்ணால் என்ன ஆகும்? யம பயம் போக்கக்கூடியது தான் இந்த எலுமிச்சம்பழம். எந்நேரம் மரண பயம் ஒரு சிலருக்கு இருக்கும். அது அவங்களாம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொண்டே கொடுங்க. இதெல்லாம் விலை அதிகம் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா, 5 ரூபா, 20 ரூபா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள் தான். நம்மளால் முடியாததெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம படக்கூடிய நமக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கடவுள் இதை ஏற்றுட்டு நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இளநீரில் அபிஷேகம். நல்ல குழந்தைங்க வேணும் அப்படின்னு, பிறக்கிற குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கணும் அப்படின்னா, மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க, இப்போ அவங்கெல்லாம் எனக்கு நல்ல குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த குழந்தை கர்ப்பமாக இருக்கிறப்பயே உள்ளே வளர்த்துறதுங்கிறது அது வேறு கான்செப்ட். ஆனால் குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்கணுன்னா இளநீர் வாங்கி கொண்டே கொடுங்க. இளநீர் அபிஷேகம் பண்ணுங்கள் ஆண்டவனுக்கு. அடுத்து கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா வெற்றி. இதுவும் அப்படி தான். உங்களுக்கு முழு வெற்றி, எங்கே போனாலும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மாம்பழம் எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. அதனால் கஸ்தூரி மஞ்சள் எப்பயுமே கிடைக்கும், எல்லா பக்கமும் கிடைக்கும். மாம்பழம் கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கிங்க. மாம்பழம் இல்லாதப்ப ஒரு கஸ்தூரி மஞ்சள் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போயாவது கொடுத்துருங்க. அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த பன்னீரில் தான் அபிஷேகம் பண்ணி முடிப்பாங்க. முடிக்கிறப்போ ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணி முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா விபூதியெல்லாம் போட்டு கடைசியில் பன்னீரில் அபிஷேகம் பண்ணி கொடுக்கணும். இந்த பன்னீர் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா சாலோக்கியம் கிட்டுங்கிறாங்க. அது என்ன சாலோக்கியம் அப்படின்னா, முக்திக்கு 4 நிலை இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சாலோக்கியங்கிறது. அதாவது தேவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கும் ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை தான் அந்த சாலோக்கியங்கிறது. அப்போ இந்த அபிஷேக பொருள்களில் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ அல்லது என்ன கஷ்டம் இருக்கோ, எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அபிஷேக பொருளை இனிமேல் எப்போ கோயிலுக்குள்ளே போனாலும் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க. அவங்க எப்போ பண்ணாலும் சரி, நம்ம கையால் தொட்டு கும்பிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அங்கே உள்ள இறைவனுக்கு போய் சேர்ந்துடும். கடவுள் நமக்கு வேண்டிய எல்லா வளங்களையும், நம்மளுடைய எல்லா தேவைகளையும் உடனிருந்து நமக்கு உதவி புரிந்து அனைத்தையும் செய்து கொடுப்பார். எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கேட்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிங்கன்னா நான் உடனே பதில் கொடுத்துருவேன். எதுக்கும் இப்போ நம்ம அஸ்ட்ராலஜியில் போடக்கூடியதுக்கும் யார் கேட்டாலும் அதுக்குண்டான பதிலை நம்ம கொடுத்துடணும். ஏன்னா உங்களுக்கு தெளிவுபடுத்தினா தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் தெளிவாக அடுத்தது செய்ய முடியும். இதெல்லாம் நம்ம காசு பணத்துக்கு செய்கிறதில்ல. மக்கள் நம்ம மூலமாக கொஞ்சம் பேராவது நல்லா இருக்கணும். அதுதான் நமக்கு இறைவன் அதை தான் நமக்கு பணித்திருக்கிறார். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.